தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ படும் பாடு என்ற தலைப்பிலே ஒரு செய்தி இருக்கிறது, அதனை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கார் விபத்தில், அதனை விபத்தென்று சொல்ல முடியாது, காரால வந்து மோதியதில் 12 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மலையகத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இனிமேல் எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அத்துடன் இன்று சனிக்கிழமை ஜனவரி மாதம் 25ஆம் திகதி தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி தமக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தப் போவதாக சொல்லியிருந்தன. அந்த சந்திப்பு இன்றைக்கு நடக்குமா நடக்காதா என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பணத்தை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி செய்ய போவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளுடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. ஒரு முக்கியமான கேலி சித்திரம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செஃப்பாக மாறியிருக்கின்றார். செஃப்பாக மாறி 2 விதமான சமையல்களை சமைத்திருக்கின்றார். எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கார் விபத்தில் 12 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் 7 பேர் மிக மோசமாக படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஒரு இறுதி ஊர்வலம், ஒரு மரணச்சடங்கு ஒன்று நடந்திருக்கிறது. அதாவது அண்மையில் இந்தியாவில் காலமான பிரபல நாதஸ்வர வித்வான் வடிவேலு செல்வராஜா அவருடைய இறுதிச் சடங்கு தான் நேற்று நடந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும், இறுதி ஊர்வலம் ஒன்று நடக்குது என்று சொன்னால் அதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். சிறுவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் அதில் கலந்து கொள்வார்கள். எனவே அந்த பகுதிகளால் காரை கொண்டு போகிறோன்னு சொன்னால் எவ்வளவு கவனமாக கொண்டு போகணும். பொதுமக்கள் அதிகம் நடமாடுற இடத்துல கார் ஓடைக்குள்ளே எவ்வளவு கவனமாக ஓடணும். ஆனால் அந்த காரை செலுத்தின சாரதிக்கு நிதானம் இல்லைன்னு சொல்லணும். கண்மண் தெரியாமல் காரை ஓடி பின்பக்கத்தால் கொண்டு இடிச்சிருக்கிறார். அதில் தான் அந்த 12 பேரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதை ஒரு விபத்து என்று சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அந்த கார் சாரதியினுடைய ஒரு கவனமின்மை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் கிரவுண்டுக்குள்ளே கொண்ட கார் ஓடைக்குள்ளே எவ்வளவு கவனமாக இருக்கணும். எனவே அப்படி கவனமாக ஓடி இருந்தால் இந்த விபத்து வந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இப்படியான சம்பவங்களால் தான் நிறைய விபத்துகளும் நிறைய உயிரிழப்புகளும் நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. எனவே குறிப்பிட்ட இந்த கார் சாரதி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ படும் பாடு. அவருடைய பாதுகாப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நல்லா குறைச்சிட்டார். இப்போ போதாக்குறைக்கு வீட்டை விட்டும் வெளியில் போக சொல்லியாச்சு. அதால் நேற்று உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ. தனக்கு இன்னுமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கதாகவும், பல்வேறு தரப்பால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியும், தனக்கு பாதுகாப்பு குறைச்சது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை, எனக்கு திரும்ப பழைய பாதுகாப்பை பெற்றுத்தாங்கோ, அதோட என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக திருப்பி ரிவ்யூ பண்ண சொல்லுங்கோ, எனக்கு என்னுடைய பாதுகாப்பு திரும்ப வேணும், ஏனென்று சொன்னால் இன்னும் எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இதில் பிரதிவாதிகளாக யாரை குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னால், பிரதமர் ஹர்னி அவர்களையும் ஏனைய சில அமைச்சர்களையும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. எனவே இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ படுற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இதுக்கு முதலும் பாதுகாப்பு குறைக்கப்பட்ட போது சொன்னவர், எனக்கு பயங்கர உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, ட்ரோன் விட்டெல்லாம் எனக்கு அடிக்க போகிறாங்க, வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு தீவிரவாத சக்திகள் எல்லாம் என் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கின்றலாம் கணக்கெல்லாம் சொல்லி பார்த்தவர். அது எதுவுமே அரசாங்கம் காதிலே வாங்கி கொள்ளையில. இப்போ எல்லாத்தையும் போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார். நீதிமன்றம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு ஜனவரி மாதம் 25ஆம் திகதி தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி தமக்குள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் புதிய அரசியலமைப்பு கொன்ற பிறகு தானே அது சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் சார்பாக என்ன கதைக்கிறது, இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் கூட்டி கதைப்போம் என்று சொல்லி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லாருமே ஊகிச்சிருப்பீங்கள், அந்த கூட்டம் இன்றைக்கு நடக்காது. ஏனென்று சொன்னால், தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒற்றுமைப்பட்டத்தான் நாங்கள் ஆச்சரியப்படணும், அதிசயப்படணும், திடுக்கிடணும், பயப்படணும், இப்படியெல்லாம் செய்யணும். அதுதான் நடக்காதுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே சொன்ன மாதிரியே இன்றைக்கு 25ஆம் தேதி அந்த கூட்டம் நடக்காது என்று சொல்லி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருக்காம். அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூடி அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள் இந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமாக பேசுவதற்கு. எனவே அப்படி ஒரு குழு அங்கே இருக்கத்தக்கனையாக நான் கட்சியினுடைய கொள்கையை விட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என்று சொல்லி
பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அதோட இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் போவாரா இல்லையா என்று சொல்லி நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தவே, இன்றைக்கு மட்டும் அவர் கலந்து கொள்வாராக இருந்தால் அதை வச்சுக்கொண்டே அவருக்கு எதிராக ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் ஆவலோட காத்திருந்ததாக உள்வீட்டு செய்திகள் எல்லாம் சொல்லுது. எனவே ஸ்ரீதரன் அவர்கள் போகையில அதனால இன்றைக்கு அந்த சந்திப்பு நடக்கிற என்று சொல்லி சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்தால்தான் நாங்கள் அதிசயப்படணும், ஆச்சரியப்படணும், நெஞ்சில கை வச்சு கொண்டு ஐயோ அம்மா என்று சொல்லி அதிர்ச்சி ஆகணும். ஏன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு உண்மையான அதிர்ச்சியான செய்தி. மற்றபடி அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் என்றது பச்சை குழந்தைக்கும் தெரியும். ஓம் தானே. வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் பணத்தை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவிகள் செய்ய உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இலங்கைக்கான சுவிஸ் தூதுவருக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கும் இடையில வந்து ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. இந்த சந்திப்பில் வந்து கலந்து கொண்டது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் டாக்டர் ஸ்ரீ போல்ட் அவா கலந்து கொண்டவா. அதோட அரசாங்கம் சார்பாக கலந்து கொண்டதார் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி செயலகத்தில் பணிபுரிகின்ற ஜனாதிபதி செயலக அதிகாரியாகிய டாக்டர் நந்திக சனத் அவர் தான் கலந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட சந்திப்பில் வந்து என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளில் வந்து ஏற்கனவே நிறைய காசு பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டு வருது தானே, அதை மீட்கிறதுக்கு வந்து சுவிஸ் அரசாங்கம் 2 விதமான உதவிகள் செய்யுமாம். ஒன்று வந்து தொழில்நுட்ப ரீதியான உதவிகள் செய்யுமாம், அடுத்தது வந்து ஃபினான்சியல் ரீதியான உதவி, அதாவது பண ரீதியான உதவியும் செய்யுமாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சுவிஸ் அரசாங்கம் வந்து இந்த நிதிகளை பேணுறதுல வந்து உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு அரசாங்கம். அவர்களுக்கு தான் நிறைய டெக்னிக்கெலாம் தெரியும். அதோட அந்த லஞ்ச ஊழலை ஒழிக்கிறது, காசு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவைக்கு தெரியும் தானே. எனவே தொழில்நுட்ப ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தாங்கள் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது சுவிட்சர்லாந்து அரசாங்கம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர் நாமல் ராஜபக்ஷ இருக்கார் தானே, அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் திரும்ப 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 பாராளுமன்றத்தில் சொல்லிக்கொண்டே வரார், தைரியம் இருந்தால் அந்த வெளிநாட்டு காசை கண்டுபிடிங்கோ, கண்டுபிடிச்சு நிரூபியுங்கோன்னு சொல்லி. அப்போ இது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. ஏன் கௌரவ பிரச்சனை என்று சொன்னால், எலெக்ஷனுக்கு முதலே நிறைய மேடைகளில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர், நிறைய காசு வந்து வெளிநாடுகளில் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவோம் என்று சொல்லி. இப்போ ஆட்சிக்கு வந்து 4-5 மாதம் ஆயிட்டு, எனவே மீட்டே ஆகணும். இப்போ எனவே சுவிஸ் அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுறீங்களோ அல்லது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுறீங்களோ, எப்படியோ தலைகளா நின்று நாட்டுக்கு வெளியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காசு எல்லாத்தையும் இப்போ நாட்டுக்குள்ளே கொன்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷவனுடைய வாயை வந்து அடக்கவே முடியாது. எனவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் வந்து தீவிரமாக செயல்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். மலையகத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்கின்ற தமிழர்கள் இனிமேல் எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த மலையக தமிழர்கள் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக அழைச்சாலுமே கூட இன்னும் வேறு சில விதமான சொற்களை பயன்படுத்தி அவர்களை அழைச்சு கொண்டு வர ஒரு நடைமுறை இருக்குது. அதாவது தோட்ட தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள், தோட்டங்களில் பணிபுரிபவர்கள், இந்த மாதிரியான சொற்களை வந்து பயன்படுத்துறது. ஆனால் இனிமேல் வந்து அவர்களை அப்படி அழைக்கக்கூடாது, மலையக தமிழர்கள் என்று மட்டும்தான் அழைக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், அதாவது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார், கட்டளையை வழங்கியிருக்கிறார். அதாவது சப்ரஹமுவ மாகாணத்தில் இடம்பெற்ற தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் பிரதி அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், இப்போ மலையகத்தில் வாழ்கிற மக்களை வந்து மலையக தமிழர்களே அழைக்கலாம். அதுக்கு பிறகு பெருந்தோட்ட மக்கள், தோட்டத்தில் வேலை செய்கின்ற மக்கள், இந்தியாவிலிருந்து தோட்ட தொழிலுக்காக வந்த மக்கள், இப்படியான நிறைய அடமொழிகள் வந்து சொல்லப்படுது. உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில்லாத அடமொழிகள். மலையகத்தில் வாழ்கிற தமிழ் மக்கள் மலையக தமிழர்கள் என்று அழைச்சாலே போதும். அப்படியே அழைக்காமல் தமிழர்கள் என்று அழைச்சா கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே இந்த புதிய நடைமுறையை வந்து எல்லோரும் பின்பற்றுவது அவசியமாகும். ஏனென்று சொன்னால், சில ஊடகங்களில், பத்திரிகைகளில் கூட தோட்ட தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள், இந்த மாதிரியான சொற்கள் வந்து பயன்படுத்தப்படுறதை நாங்கள் அவதானிச்சு கொண்டு வரோம். எனவே இனிமேல் அவர்கள் மலையக தமிழர்கள் என அழைக்கப்படுவார்கள். அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன், ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இப்போ வந்து செஃப்பாக மாறியிருக்கார். செஃப்பாக மாறி தலையில் அந்த செஃப்புக்குரிய தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு சமைச்சு கொண்டு வரார். இங்காலி கையில் ஒரு சாப்பாடு, இங்காலி கையில் ஒரு சாப்பாடு கொண்டு வரார். வந்திருக்கிற விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சீன ஜனாதிபதியும்
இந்திய பிரதமரும் 2 பேருக்கும் தான் இப்போ சமைச்சு கொண்டு வரார். எனவே ஆளுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொண்டு வரார். ஒரு சாப்பாடு வந்து ஹம்பாந்தோட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற சாப்பாடு வந்து திருகோணமலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருகோணமலை சாப்பாடு வந்து இந்தியாவுக்கு, ஹம்பாந்தோட்டை சாப்பாடு வந்து சைனாவுக்கு. எனவே பார்த்தா நல்ல செஃப் போலாம் கிடக்குது. சரியா யாருக்கு என்ன தேவை என்று அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் தோன்றும். எனவே ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்ட இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.